Hello friends, welcome to Amy Madras Cooking with Hemlata Vinod Kumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த புலாவ்ல ஒரு சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணி பண்ண போறேங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேங்க. இத வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு 20 minutes நம்ம ஊற வச்சிடலாம். புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே அரிசியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சிடுங்க. இப்போ புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நான் 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 6 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புலாவ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. புலாவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின உடனே இப்போ இதில் நான் ஒரு 3 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப்பு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், 1 கப்பு பீன்ஸ், ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, அப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து மஷ்ரூம் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து கேரட் எல்லாமே பீன்ஸ்லாம் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பன்னீர் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர், அப்புறம் கேப்சிகம், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஒரு 50% குக் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சீக்ரெட் மசாலாவை ஆட் பண்ணிடலாமா? இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா உங்களை புலாவுக்கு வந்து ஒரு தனித்துவமான டேஸ்ட்டை கொடுக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அந்த மசாலா என்னன்னு பார்க்கலாம். இந்த மேகி மசாலா தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கடையில் வந்துட்டு மேகி மசாலான்னு கேட்டிங்கன்னா தனியாக விற்கிறாங்க. இதுதான் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்துட்டு நான் 2 பேக்கெட் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மசாலா தான் மேகி மேஜிக் மசாலா. இதுதான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து கொஞ்சம் காரம் இருக்குங்க. அதனால் வந்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண புதினா கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் எடுத்திருக்க அரிசிக்கு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாங்க. இது எல்லாத்தையும் நல்லா போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் இந்த அரிசியை வந்து நம்ம இந்த மசாலாலேயே நம்ம வதக்கிக்கலாம். அப்படி வதக்கும் போது கொஞ்சம் அரிசியில் வந்து நல்லா அந்த மசாலா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வதக்கும் போது லைட்டாக கலருங்க, இல்லைன்னா வந்து அரிசி உடஞ்சிரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் அரிசியை. அதனால் வந்து லைட்டாக இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேங்க. அந்த 2 கப்புக்கு இந்த கப்பில் நான் அளந்துருக்கேன். இந்த கப்பில் வந்து நான் 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அழைக்கிறீங்களோ அதில் வந்து 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி அரிசிக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதே சாப்பாட்டு ரைஸ் புழுங்கல் அரிசி அப்படின்னா வந்துட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரைஸ் நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் தான் நான் வைப்பேன். வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலேருந்து நான் கீழே இறக்கி வச்சுடுவேன். அப்போ வந்து எனக்கு ரைஸ் வந்து கரெக்டாக குக் ஆகியிருக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், சூப்பராக புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணல இந்த புலாவில், அதனால் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் பட்டரோட ஃப்ளேவர் வந்து இந்த புலாவுக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.